இப்போ நம்ம முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கிறணும். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 முட்டை. இப்போ நம்ம ஒரு தக்காளி முழுசாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த தக்காளியை நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரி நம்ம தக்காளியை வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஹீட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தோல் வந்து சீக்கிரமாக உரிக்கலாம். அதனால தான் தக்காளி நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பொறுத்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து சூடு பண்ண தக்காளி வந்து தோல்லாம் உரிச்சாச்சு பாருங்கள். இப்போ தோலை உரிச்சிட்டோம்னா நல்லா புழிஞ்சு விடுறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தோலை எடுக்கிறது தக்காளி. இப்போ வந்து நம்ம சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்க பொடி இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். இதை நல்லா கிண்டி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க. நமக்கு தேவையான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடும்.